யாராவது ஒருத்தர் இதை வேலையை செஞ்சால் தான் பண்ண முடியும், அதுக்கு ஒரு அரசராக இருக்கணும் அவரும் அப்படின்னு சொல்லும்போது யூசுப் நபியவே அந்த அஜீஸ் மன்னன் வந்து அரசராக்கிறார். அதாவது இங்கே வந்து அம்பு விட்டு ஒரு சூத்திரன் எப்படி அம்பு விட முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அரசனை ஆக்கிடுறாங்க. அதாவது ஒரு கதையில் எப்படியா இருந்தாலும் 2 பேர்த்தி அரசனாக்கிறது தான் இங்கே கதையை. சொன்னது மாதிரி 2 இடத்துலையுமே அவருக்கு வந்து அரச பதவி கிடக்குது. யூசுப் நபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தானியங்களை வழங்கக்கூடிய அரச பதவி, இங்கேயே பார்த்திங்கன்னா அங்க தேசத்து அரச பதவி, 2 பேர்த்துக்குமே அரச பதவி கிடைக்குது. நான் சொல்கிறது மாதிரி அந்த போத்திப்பார் இங்கே துரியோதனா இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போத்திப்பாருடைய மனைவி இங்கேயுமே பானுமதியாக இருக்காங்க. இங்கேயுமே வந்து அந்த ஆடை கிழிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கின்றது. அங்கேயுமே ஒரு ஆடை கிழிக்கப்படக்கூடிய சம்பவம் நடக்கின்றது. இங்கேயுமே அண்ணன் கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான். இங்கேயுமே அர்ஜுனன் கர்ணனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றா தெரியுதா இல்லை வேறு வேறையாக தெரியுதான்னு நீங்களே நல்லா சொல்லுங்கள்.